வணக்கம். நாகர்கோயில் மசாலா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அன்னாசி தீயல் பார்க்க போகிறோம். அன்னாசி தீயல் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருளை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். உளுந்து, துவரம்பருப்பு, வெல்லம், சீரகம், உலுவை, அப்புறம் 4 காஞ்ச மிளகாய், தனியா, தேங்காய், பெருங்காயத்தூள், இது வந்து மஞ்சள், புளி, அப்புறம் கருவேப்பிலை, எண்ணெய். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சிடலாம். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். துவரம்பருப்பு போட்டுருங்க. உளுந்தையும் போட்டுருங்க. கடுகு லைட்டாக போட்டிருக்கேன். லைட்டாக ஃப்ரை பண்ணுங்க. செவந்துருச்சு. எடுத்து தனியாக ஆற வச்சிடலாம். இப்போ வந்து தனியா, மல்லி போட்டிருக்கோம், சீரகம் போட்டாச்சு, வெந்தயமும் போட்டாச்சு. வத்தல் 4 இல்லாட்டி 3 உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. தேங்காய் நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் வரணும். இந்த அளவு போதும். இப்போ இதையும் ஆற வச்சுருங்க சேர்த்து. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைக்க தான் போகிறோம். அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிடுங்க. ஒன்றரை கப் அன்னாசியை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதை உள்ளே போட்டு நல்லா வதக்குங்க. இந்த சமயத்தில் நீங்கள் வந்து வெள்ளைப்பொடி, இது வந்து இப்போ பொடியாகவே கிடைக்கிது. இந்த வெள்ளைப்பொடியை போட்டுருங்க. இது வெல்லம்தான், நாட்டு வெல்லம், நாட்டு சர்க்கரைன்னு சொல்லுவோம்ல, அதுதான். உப்பு தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அன்னாசி வந்து ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா கொஞ்சம் கூட இனிப்பு போட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கோங்க. வேக விடணும்ல, அதனால் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா வேகட்டும். இப்போ வந்து நம்ம இதெல்லாம் ஆறிடுச்சு. இதை வந்து அரைச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து எல்லாத்தையுமே போட்டுருங்க. பெருங்காயப்பொடி, மஞ்சள், இவ்வளோத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு பொடிச்சிருங்க. பொடிச்சாச்சு. இனி இதுக்கு கூட நீங்கள் புளித்தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருங்க. நல்லா மசிய அரைச்சிருங்க. நல்லா அரைஞ்சாச்சு. இந்த அளவு அரையணும். இப்போ இது என்ன நிலைமையில் இருக்குன்னு பார்க்கலாம். வெந்துருச்சு, நல்லா வெந்துட்டு. அரைச்ச விழுது எல்லாத்தையுமே இதுக்குள்ளே போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு புளி எல்லாமே கரெக்டானு பார்த்துக்கிடுங்க. காரம் வேணும்னா சேர்த்துக்கிடுங்க.
இப்போ பாருங்கள் நல்ல கொதி வந்துட்டு கொஞ்சம் வத்தவும் செஞ்சுட்டு தண்ணியெலாம் ஓகே அவ்வளோதான். நீ அடுத்து தாளித்து ஊற்ற வேண்டியது தான். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிட்டு வத்தல் ஒன்று கிள்ளி போட்டாச்சு. கருவேப்பிலை அவ்வளோதான். இதை இந்த குழம்புல ஊற்றிட வேண்டியது. நல்லா வெந்துருச்சு, சூப்பராக இருக்குது. தாளித்து கொட்டியாச்சு. அவ்வளவுதான். இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸும் எனக்கு பண்ணுங்கள். ஓகேவா? பாய்.